கர்நாடகா வழியாக லாரிகள் இயக்கப்படாததால் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் துரைசாமி. கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் மற்றும் தமிழக லாரி ஓட்டுநர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு கடந்த 3 நாட்களாக கர்நாடக மாநிலத்திற்குள் எந்த விதமான லாரிகளும் இயக்கப்படவில்லை. அதாவது குறிப்பாக தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய குறிப்பாக மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அதேபோல் அங்கிருந்து தமிழகத்திற்கும் தினசரி 40,000 லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த லாரிகள் சரக்கு போக்குவரத்து கடந்த 3 நாட்களாக முடங்கியுள்ள சூழ்நிலையே உள்ளது. அதாவது இங்கிருந்து ஜவுளி, ஜவ்வரிசி, பட்டாசு, தீப்பெட்டி, தேங்காய், மோட்டார் வாகன உதிரி பொருட்களும் வட மாநிலங்களுக்கும் எடுத்து செல்வது. அதாவது கர்நாடக மாநிலம் வழியாக வட மாநிலங்களுக்கும் அதேபோல் அங்கிருந்து பருப்பு, துவரம் பருப்பு, கடுகு, மக்காச்சோளம், புண்ணாக்கு, ஜவுளி பேல் உள்ளிட்ட பொருட்களும் எடுத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. இதனால் நாள் ஒன்றுக்கு 100 முதல் 120 வரை வரவு இழப்பு ஏற்பட்டுள்ளது. தினசரி 800 முதல் 1000 கோடி ரூபாய் வர்த்தக பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடந்த 3 நாட்களாக வாகனங்கள் இயக்கப்படாதால், லாரிகள் இயக்கப்படாதால் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இதோடு மட்டுமல்லாமல் இந்த 40,000க்கும் மேற்பட்ட லாரிகள் ஆங்காங்கே தமிழகத்திலும் கர்நாடகாவிற்கும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அதில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் அந்த தொழிலை சார்ந்து பணிபுரியும் சுமைதாக்கும் தொழிலாளர்கள் என 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேலைகளை இழந்துள்ளனர் என்று கூற வேண்டும். எனவே இந்த 1 லட்சம் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு மத்திய மாநில அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து தொடர்ந்து லாரிகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதனால் ஒரு பொருளாதார பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலையை நிலைபெறுவதாகவும் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ராஜ்குமாரன், நாமக்கலிருந்து துரைசாமி.